அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடியவராகவும் கொடையாளராகவும் வெற்றி அளிப்பவராகவும் ஞானம் மிகுந்தவராகவும் இரக்கமானவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை இங்கே நாம் அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்கு, அவர் புகழ் பாடுவதற்கு, அவரை துதிப்பதற்கு, அவருடைய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கு இந்த ஜும்மாவுடைய முதல் அமர்விலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அவரை மட்டும் அடையாளம் கண்டவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி சிறப்பித்து வைத்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம் ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதலை, அறிவை அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ் அதற்கு நமக்கு அருளும் கிருபையும் செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. அதில் நாம் தொடர்ச்சியாக சின்ன சின்ன சூறாக்கள் இருந்து பார்த்துக்கிட்டு வரோம். சென்ற வாரம் நாம் குரைஷ், அதாவது சூரா 106 குறைஷி குலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூறாவை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியாக 107 சூரா 107 தர்மம் அல் மாவூன் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புள்ள ஒரு சூறாவை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். அல்லாஹ் நம் மீது மிகவும் அருளும் கருணையும் உடையவராக இருக்கின்றார். அவருடைய அருளும் கருணையும் நம் மீது எல்லையற்றதாக இருக்கின்றது. அவருக்கு நாம் நன்றி செலுத்துவது மிகவும் சொற்பமாக இருக்குது. அல்லாஹ் மிகவும் நம் மீது கருணையும் கிருபையும் இருப்பதால் தான் நாம் என்ன செய்கிறோம், இன்றைக்கி அவர் அடையாளம் கண்டிருக்கோம், அவர் வழிபடக்கூடிய மக்களாக இருக்கிறோம், அவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம், அவரை மட்டும் இறைஞ்சக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதெல்லாம் அவருடைய கருணை வெளிப்பாடை தவிர நம்முடைய அறிவுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் நம் மீது தொடர்ச்சியாக அருளும் கிருபையும் உடையவராக இருக்கின்றார். இன்னும் நம்முடைய வாழ்நாளில் முற்று முழுக்க நம்மை அவர் கைப்பற்றும் வரை அவருடைய பாதையிலே, சரியான பாதையிலே அவரை மட்டும் கலப்படமின்றி வழிபடக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி வைத்து நம்முடைய ஆன்மாவை மீட்டு கொள்வாராக என பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவை நாம் தொடங்குவோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். 107 வசனம் 1. மெய்யாகவே விசுவாசத்தை ஏற்க மறுப்பவன் யாரென நீர் அறிவீரா அப்படின்னு கேட்குறார். உண்மையாகவே நம்பிக்கை கொள்வதிலிருந்து விசுவாசத்தை ஏற்க மறுப்பவன் யாரென நீர் அறிவீரா நல்லா ஒரு கேள்வியை வைக்கிறார். அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்குறாருன்னா அதற்கான பதில் அவர் சொல்ல போகிறான்னு அர்த்தம். எதுவுமே நமக்கு தெரியாதுல்ல. நம்மளை பொறுத்தவரை நம்ம ஒரு எதையுமே நாம் இயல்பாக அறிந்து கொள்ளக்கூடிய நபர் அல்ல. அல்லாஹ் நமக்கு எதனை கற்றுக் கொடுக்குறாரோ அதான் நமக்கு தெரியும். மார்க் அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுப்பார், அது நமக்கு தெரியும். அல்லாஹ் கற்றுக் கொடுக்காத எந்த விஷயம் நமக்கு தெரியாது. எவ்வளவோ சில வேலைகள் நம்ம இந்த ஒரு இடத்துல குடியிருப்போம், பல வருஷமாக இருந்திருப்போம். திடீர்னு ஒரு ஐடியா தோணி அந்த சக்ஸஸ் ஆகிடும், அந்த பணி சிறப்பாக இருக்கும். இதை நம்ம எப்போது செஞ்சுருக்கலாமே அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அது எப்போ நம்ம செய்யணும்னு விதி இருக்கோ அது அப்போ தான் செய்வோம். இந்த இப்போ செஞ்ச இந்த செம்மையான வேலையை நம்ம எப்போது செஞ்சுருக்கலாமே, ஏன் செய்யலை? ஏன்னா கடவுள் கற்றுக் கொடுத்ததை தவிர நமக்கு எதுவும் தெரியாது. எப்போவுமே சரி, எப்போ அல்லாஹ் நாடுறாரோ, எப்போ கற்றுக் கொடுக்குறோ அப்போ தான் நமக்கு அது தெரியும். அந்த அடிப்படையில் ஒரு கேள்வி அல்லாஹ் வைக்கிறார். உண்மையிலேயே விசுவாசத்தை ஏற்க மறுப்பவன் யாரென நீர் அறிவீரா அப்படின்னு கேட்குறாருன்னா நமக்கு அதை கற்றுத்தர போகிறாரு, சொல்லித்தர போகிறாருன்னு அப்படி தான் குர்ஆன் முழுக்க பார்க்குறோம்.
அந்த வரலாறை பற்றி நிறைய சொல்லுவார். நல்ல வரலாறை பற்றி கூட சொல்லும்போது அதை சொல்லிட்டு தான் அந்த வரலாறு நமக்கு சொல்லுவார் அந்த விஷயத்தை. அப்படி நம்ம நிறைய வசனங்களை பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இங்கே அல்லாஹ் நமக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? அனாதைகளை தவறாக நடத்துகின்றானே அவன்தான் யார்? ஏற்க மறுப்பவன், விசுவாசம் கொள்ள மறுப்பவன் யாருன்னு சொன்னால் நிறைய கேட்டகரி எல்லாம் வரிசையாக சொல்கிறாரு. அதில் இது முதல் தரமாக இருக்குது. மெய்யாகவே உண்மையாகவே விசுவாசத்தை ஏற்க மறுப்பவன் யாரென நீ அறிவீரா? அனாதைகளை தவறாக நடத்துகின்றானே அவன்தான் அப்படின்னு சொல்கிறார். அனாதைகளை எப்படி நடத்தணும் அப்படின்னு நமக்கு குர்ஆனில் வழிகாட்டுதல் இருக்குது. அனாதைகள்லாம் யார்? தாய் தோப்பன் இல்லாத ஒரு நாதியற்றவங்க தான் அனாதை நம்ம சொல்கிறோம். நாமெல்லாம் இருக்கிற நம்ம குடும்பமாக இருக்கோம், நம்ம கொள்கை அடிப்படையில் ஒரு சகோதரத்துவமாக இருக்கிறோம், நாம் தான் ஒரு ரியல் ஃபேமிலியாக குடும்பமாக இருக்கிறோம். இதெல்லாம் நமக்குன்னு ஒன்றுன்னா ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கோ வந்து பார்க்குறதுக்கோ கேட்குறதுக்கோ என்ன ஏதுன்னு ஒரு விசாரிக்கிறதுக்கோ நமக்கு என்னது ஒரு கூட்டமைப்பு இருக்குது, ஆள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் இல்லாதவங்க தான் அந்த அனாதைகள் இருக்கிறாங்க. அனாதைகள் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்கக்கூட ஆள் கிடையாது. அவங்க யார், என்ன பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க, உங்களுடைய உணவுக்கு என்ன பண்ணுறீங்க, எங்கே தங்குறீங்க, உங்கள் வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, உங்களுடைய சுகபோகங்கள் எப்படி இருக்குது, அதை பற்றி கேட்குறதுக்கு நாதியற்ற ஒரு மக்களாக இருக்கிறவங்க தான் அனாதைகள். அப்போ நாம் அதில் எப்படி நடக்கணுங்கிறது நிறைய ஆள் நம்ம கற்றுக் கொடுக்குறார். அனாதைகளை நம்ம ஆதரிக்கணும், அவங்களுக்கு நம்ம உணவளிக்கணும், அவங்கள கவனித்து கொள்ளணும் அப்படின்னா நமக்கு நிறைய வழிகாட்டுதல் குர்ஆன் இருக்குது. ஆனால் இதெல்லாம் யார் செய்ய மாட்டான்? நல்லா சொல்கிறாரு. ஏற்க மறுப்பவன் செய்ய மாட்டான், விசுவாசம் கொள்ளாதவன் செய்ய மாட்டான், உண்மையிலேயே அவன் தான் ஏற்க மறுப்பவன் அப்படின்னு யாரை சொல்கிறாரு? அனாதைகளை தவறாக வழி நடத்துகிறானே அவன்தான். அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிமை சிக்கின மாதிரி. அனாதை அப்படின்னு சொன்னானிக்கு அவன் ஒரு வீடு, அவன் குடும்பமாக இருக்காங்க, அவனுக்கு வேலைக்கு ஆள் தேவைப்படுது. அந்த வேலைக்கு வந்து ஒரு அனாதை தேர்ந்தெடுத்து வச்சுட்டான் வச்சுக்குவேன். அந்த வேலைக்கு என்னென்னா அவர் உணவளிப்பார் அங்கே கூடுதல். ஏன்னா அவர் தான் பராமரிக்கிறார், ஒரு நல்லது கெடுதல் எல்லாம் அவர் தான் பார்க்க போகிறார், ஒரு மருத்துவ செலவோ ஏதோ ஒன்று. அப்போ அவர் செய்யும் பொழுது அவர் சம்பளம் கிடையாது அந்த அனாதைக்கு. அப்போ அந்த அணை எப்படி வழி நடத்துவார், எப்படி அவர் செய்வார்னா தவற வழி நடத்துவதாக அல்ல சொல்கிறார். அதாவது மிதமிஞ்சிய வேலை, சக்திக்கு ரொம்ப புழிஞ்சு எடுக்கக்கூடிய அளவுக்கு வேலை, தொடர்ச்சியான வேலை. வீட்டில் நிறைய வேலை இருக்க தான் செய்யும், அதை எல்லாருமே ஷேர் பண்ணி செய்வாங்க. ஆனால் ஒரு அனாதை சிக்கிட்டான்னா அது அநியாயமாக நடத்துகிறாங்கல்ல, அது தவறாக நடத்தக்கூடிய விஷயம் ஆகிடுது. அது வீடாக இருந்தாலும் சரி, நம்ம தொழில் செய்யக்கூடிய கடையாக இருந்தாலும் சரி, அவனை கேட்குறதுக்கு ஆள் இல்லைல்ல. அப்போது நம்ம அடிமைத்தனமாக நடத்துறதுக்கு தெரியுமா, அது வந்து அநீதியானது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுருக்கிறோம். சப்மிட்டரை பொறுத்த வரைக்கும், சரணந்தர்களை பொறுத்த வரைக்கும், அல்லாஹ்வை நம்பக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த மாதிரி அநியாயம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அது தவறாக வழி நடத்தக்கூடியவன் தான் ஏற்க மறுப்பவங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறார். அப்போ நாம் அந்த மாதிரி தவறாக வழி நடத்தினா, அநீதியாக நடந்தால், கொடுமைக்காரனாக இருந்தோம்னு சொன்னால் நாம் தான் மெய்யாகவே விசுவாசத்தை ஏற்க மறுக்கக்கூடியவங்கள நாம் ஆகிடுவோம். ஆனால் விசுவாசத்தை ஏற்க மறுத்தா நம்ம நிலைமை என்ன நாம் அறிஞ்சு வச்சுருக்கிறோம். நம்ம ஆன்ம நிலைமை என்ன, நம்முடைய மீட்சி நிலைமை என்ன, நம்முடைய மறுமையின் விதி என்ன நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம் இல்லையா? அப்போ அது வந்து மிக கடுமையானது, கொடுமையானது, நரகம் அந்த மாதிரி பெயரக்கூடாதுன்னு தான் நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைகளுக்கு அவர் சொல்கிற மாதிரி நாம் நடப்பதற்கு நமக்கு அல்லாஹ்வும் அதை ஹிதாயத்து வச்சுருக்கார், நம்முடைய வழி நடத்துகிறார். அப்படி நம்ம இதயத்தையும் மிருதுவாக்கி வச்சுருக்கிறார். ஒரு அனாதையை பார்த்த உடனே நம்ம தலையை தடவி கொடுக்குறதோ, ஒரு கைக்கு விஷ் பண்ணுறதோ, உனக்கெலாம் நான் இருக்கேன்பா நீ கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்கிறதெல்லாம் எவ்வளோ ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். அவனை அது எவ்வளோ மகிழ்ச்சிப்படுத்தும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி நாம் நடக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். யாரை போல் இருக்கக்கூடாது? விசுவாசத்தை ஏற்க மறுப்பவனை போல இருக்கக்கூடாது. அனாதைகளை தவறாக வழி நடத்துகின்றானே அவன்தான் ஏற்க மறுப்புன்னு சொல்கிறார். இந்த மாதிரி அநீதியாக, தவறாக, கடுமையான வேலையை செய்யக்கூடிய மக்களாக அனாதைகளை கேட்க ஆள் இல்லைன்னா அநீதி நடக்கிறது. ஒருத்தர் நம்மளை வேலை செய்கிறான்னா அவனுக்கு வேலைக்கு தான் சம்பளம் கொடுப்போம், என்ன வேலைக்கு வந்தானோ அதுக்கு தான் சம்பளம். ஆனால் ஒரு வேலைக்கு கூப்பிட்டுட்டு பல வேலை சொன்னோம்னா இன்றைக்கி நடக்க மாட்டேங்குது. அது மாதிரி டிரைவருக்குன்னு வந்தவன் டிரைவர் வேலை தான் செய்வார், அவர் காலை தொடப்பார், கழுவுவார், அதை பராமரிப்பாரை தவிர இது தவிர வீட்டிலேருந்து ஏதாவது சாமான் வாங்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அவருக்கு வேறு மாதிரி ஃபேஸ் ஆகிடும். ஃபேஸ் ஆனாலுமே என்ன செய்வான் தெரியுமா? ஏடாவும் வாங்கிட்டு வருவார். அல்வா வாங்கிட்டோம் அப்படின்னா ஒரு மிச்சரை வாங்கிட்டு வருவார். ஏன்னா மாற்றி மாற்றி வாங்கினா தான் அடுத்து வேலை சொல்ல மாட்டான் இவன்கிட்ட.
அது மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுவாங்க. இனிப்பை வாங்கிட்டு வான்னா யாராவது காரம் வாங்கிட்டு வருவாங்களா? நீ இது தானே சொன்னீங்க அப்படின்னு சமாளிச்சிருவார். ஏன்னா அவன் சொன்ன வேறு மாற்றி வாங்கிட்டு வரனா அடுத்த வாட்டி வேலை சொல்ல மாட்டான் அவன்கிட்ட. இதுதான் அவனுடைய டெக்னிக்கு. இந்த மாதிரி சொன்ன வேலைக்கு மட்டும்தான் வருவார். அதே சமயத்தில் அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. என்ன வேலைக்கு நம்ம அமர்த்தணும் அதை தான் நம்ம சொல்லணும். அதை தாண்டி சொல்லணும்னா அதுக்கு தகுந்த ஊதியத்தை கொடுக்கணும். அதெல்லாம் இல்லாமல் அந்த ஒரே சம்பளத்திலேயே அப்படி செய்கிறது. அல்லது ஒரு வீட்டில் 2 பேருக்கு வேலை இருக்கும். ஒருத்தர் லீவு போட்டால் அந்த ஒருத்தரை வச்சே என்ன செய்வாங்க, 2 பேர் வேலையை முடிப்பாங்க. இதையும் பாரு அதையும் பாரு. அது நிறைய கொடுமை நடக்குது, வெளிநாடுகள் நடக்குது. ஹோட்டல் தொழில் வச்சுட்டு 40 பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தனா கலந்து போயிடுவான். 20 பேர் தான் இருப்பான். திரும்பி வேலைக்கு ஆள் சேர்க்குறதுக்கு ஆள் கிடைக்காது. அந்த 20 பேரை வச்சு பழைய 40 பேர் வேலை செஞ்சாங்க தெரியுமா, அதையே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. வியாபாரம் குறையில, தொழில் வளமாக இருக்குது. இவங்க இதிலே பழகினதுனால என்ன செய்வாங்க, அப்படியே ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அதான் 20 40 20 என்னாச்சு, ஒரு ஆளுக்கு 50,000 சம்பளம்னா 20 பேர் போயிட்டாங்க. 20 பேருக்கு 10 லட்ச ரூபா பெனிஃபிட் இருக்குது. அதை ஷேர் பண்ணணும்ல கூடுதல் வேலை செய்கிறவங்களுக்கு. அதை செய்ய மாட்டாங்க. இவனுக்கும் அதே 50,000 தான் கொடுப்பாங்க. அவருக்கு அது மிச்சமாக இருக்கும். இது மாதிரி அந்த வேலை பளு வரும் பொழுது ஊதியத்தை கொடுக்கணுங்கிறது நியாயமான ஒரு விஷயமா இருக்குது. இது மாதிரி இவனை வந்து கேட்கறதுக்கு ஆள் இருக்கும். ஒரு தாய் தகப்பனால சேர்க்கப்பட்ட ஒரு தொழிலாளியை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு ஏதாவது இங்கே கடுமையாகவோ கொடுமையாக இருந்துச்சுன்னா அவன் கேட்பாங்க. ஆனால் அனாதையை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி பணியில் சேர்த்து விட்டோம்னா அவங்கள கேட்க ஆள் கிடையாது. இதுதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு என்ன செய்ய நாம் நசுக்கக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு எல்லாம் இந்த வசனத்தில் கற்றுக் கொடுக்குறார். அனாதைகளை தவறாக வழி நடத்துகின்றானே அவன்தான் ஏற்க மறுப்பவன் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறார். இன்னும் மேலும் ஏழைகளுக்கு உணவளிப்பதை ஆதரிக்காதவன் அப்படிங்கிறார். விசுவாசம்னாலே தர்மத்தை நம்ம ஆதரிக்கணும். மெய்யாகவே விசுவாசத்தை ஆதரிக்கக்கூடிய யாருன்னா தர்மவான்கள், தர்மம் செய்யக்கூடியவங்க. தர்மம் யாருக்கு செய்கிறோம், நம்மளுக்கு அவனால் எந்த பிரயோஜனம் நமக்கு இருக்காது, அவனுக்கு நம்ம செய்கிறது தான் தர்மம். ஒருத்தனை வச்சு நம்ம பிரயோஜனம் இருக்கு வச்சுக்கோமே, இவனை வச்சு நமக்கு லாபம் இருக்குது அப்படின்னா அவனுக்கு தர்மம் பண்ணுறது அது தர்மத்தில் வராது, அந்த லாபத்துக்கு கூலி ஆகிடும். அவள் தர்மம்னா என்ன அப்படின்னா நம்மளை அறியாதவங்க, நமக்கு தெரியாதவங்க, வழிப்போக்கர்கள், ஏழைகள், குடும்பத்தில் உள்ள உறவுகள், கஷ்டப்படக்கூடியவங்க, இவங்கெல்லாம் யாருன்னா ஏழைகளாக இருக்கிறவங்க. அந்த ஏழைகளுக்கு உணவளிப்பதை நம்பிக்கையாளர் நினைச்சு ஆதரிக்க வேண்டும். ஆனால் இது யார் ஆதரிக்க மாட்டான்னா ஏற்க விசுவாசத்தை ஏற்க மறுக்கக்கூடியவன் ஆதரிக்க மாட்டான்னு சொல்கிறார். 2 கேட்டகரி தான், ஒன்று அங்கே ஒன்று இங்கே. ஒருத்தன் தர்மம் கொடுப்பான், ஒருத்தன் தர்மம் கொடுக்க மாட்டான். நம்ம எதில் இருக்கணுங்கிறத நாம் முடிவு பண்ணணும். அப்போ நியாயமற்ற செயலாக நாம் இதில் அல்ல நமக்கு சொல்கிறார். ஏழைகளுக்கு யார் உணவளிப்பதை ஆதரிக்க மாட்டானோ அவன்தான் விசுவாசத்தை ஏற்க மறுப்பவன் அப்படின்னு நமக்கு எல்லாம் சொல்கிறார். அப்போ நாம் அல்லோட கிருபையில் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். நம்மளை எல்லாம் சேர்த்துருக்கிறார். நம்ம இருக்கிறோங்கிறத விட அந்த கேட்டகரியில் எல்லாம் நம்ம சேர்த்து வச்சுருக்கிறார். நம்முடைய ஒரு சின்ன பங்களிப்பு, ஒரு ஜக்காத்து, ஒரு சேரிட்டி, ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. நம்மளால் முடிஞ்சதை நம்ம மாதம் ஒரு தடவை ஜக்காத்து அடிப்படையில் கொடுக்குறோம், குறைஞ்சபட்சமாக கொடுக்குறோம். எல்லா மக்களும் சேர்ந்து செய்கிறாங்க. 5000 கொடுக்குறவங்க இருப்பாங்க, 500 தரவங்களும் இருப்பாங்க, 50 தரவங்களும் இருப்பாங்க. ஆனால் எல்லாருடைய கூட்டு முயற்சியில் ஒரு தர்மம் அளிக்கிறோன்னா நமக்கு அந்த நன்மை நமக்கு தாராளமாக ஏராளமாக கிடைக்கிதுன்னு அறிஞ்சு வச்சுருக்கிறோம். அதில் எல்லாம் நம்மளை சேர்த்துருக்கிறார். ஓகேவா? ஏழை, ஏழை யார் அப்படின்னு கேட்டாக்கா, தேவைப்படும் பொழுதெல்லாம் ஏழையாக இருக்கான்ல அவன் தான் ஏழை. உதாரணமாக ஒரு கோடீஸ்வரர் இருந்தாலுமே உள்ளூரில் கோடீஸ்வரர் இருப்பார், நிறைய சொத்து பத்து இருக்கும், வெளியூர் பிரயாணம் போயிருப்பார், அங்கே வந்து எந்த விதமான எல்லாத்தையும் இழந்திருப்பார், நிர்மூலமாக இருப்பார், எதுவுமே இல்லை, யாராவது கொடுத்தா தான் அவர் சாப்பிட முடியும் அப்படின்னா அந்த இடத்துல அவர் யார்? கோடீஸ்வரனா? இல்லை, ஏழை. அப்போ இந்த நிலைமை எல்லாருக்கும் எப்பவும் வரும். பணம் இருக்கிறவங்க பூரா பணக்காரன் கிடையாது. பணக்காரன்ட்ட கெட்டு கெட்டால் பணம் இருக்குது, காட்டு வழியில் போயாச்சு, கிராம வழியில் போயாச்சு, குடிக்க தண்ணி தேவைப்படுது, இந்த கெட்டு கொடுத்தா போட்டு போட்டாங்க. அந்த பெரிய நோட்டுக்கு அங்கே பணம் மாற்ற முடியாதங்க. குடி தண்ணி 10 ரூபா தான். 500 தாளாக இருந்தானிக்கு அவன் சேஞ்ச் இல்லை அப்படின்னு என்ன செய்ய முடியாங்க? அது வேல்யூ இருக்குமா? வேல்யூ இருக்காது. அந்த 5 ரூபா கொடுத்தா தான் நம்ம சில்லறை வாங்காமலே வாங்கிட்டு போகிறீங்களான்னு தான் கேட்பாங்க. அந்த மாதிரி அப்போது அந்த இடத்துல அவன் தேவையோடின்னு ஆகிறான்ல. பணம் இருந்தாலும் அது பயனில்லாத ஒரு காரணம் இதாகிடுது.
நேரம் ஆகிடுது. அந்த அடிப்படையில் ஏழை அப்படி யாருன்னா, எப்போல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்போ நம்ம எல்லாருமே ஏழை தான். இப்போ நமக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம ஏழை இல்லைன்னு சொல்ல முடியாது. நமக்கும் ஒரு சமயம் வரும், நேரம் வரும், காலம் வரும், சூழ்நிலை வரும். அங்கே நாம் நம்முடைய பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருந்தாலும் அந்த இடத்துல அந்த ஊரில் நாம் ஏழையாக தான் இருப்போம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சு வச்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஏழைகளுக்கு உணவளிப்பதை ஆதரிக்காதவன் ஏற்க மறுப்பவனாக இருக்கின்றான் அப்படின்னு அதில் அறிகிறோம். அடுத்து தொடர்பு தொழில்களை கடைபிடிப்பவர்களுக்கு கேடுதான் அப்படின்னு ஒரு 4வது வசனத்தில் சொல்லிவிட்டு அவருடைய தொடர்ச்சியாக அவர்கள் தங்களுடைய தொழுகைகளை பற்றி முற்றிலும் கவனமற்றவர்களாக இருப்பவர்கள் அப்படிங்கிறார். மேலே 2 கேட்டகரி படித்தோம். அனாதைகளை தவறாக யார் வழி நடத்துகின்றானோ அவன் ஏற்க மறுப்பவன். மேலும் ஏழைகளுக்கு உணவளிப்பதை ஆதரிக்காதவனும் யார்? விசுவாசத்தை ஏற்க மறுப்பவனாக இருக்கிறான் அப்படின்னு. இது அடுத்த சப்ஜெக்டு. தொடர்பு தொழுகைகளை கடைபிடிப்பவர்களுக்கு கேடுதான் அவர்கள் தங்களுடைய தொழுகைகளை பற்றி முற்றிலும் கவனமற்றவர்களாக இருப்பவர்கள் அப்படிங்கிறார். எல்லாருமே நாம் தொழுகிறோம், தொழுகையாளியாக இருக்கிறோம், தொடர்பு தொழுகையில் தொழுகிறோம், எல்லா காலத்துலேயும் தொழக்கூடிய மக்களாக இருக்கிறோம். நம்முடைய தொழுகை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அது அல்லாஹ் அவர் சொல்கிறாரு, தொழுகைகளை பற்றி முற்றிலும் கவனமற்றவர்களாக இருப்பார்கள். தொழுகும் போது கவனமாக தொழணுங்கிறது இருக்குது. ஒரு காரியம் செய்கிறோம், நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத கவனமாக இருந்தால் தானே நம்ம அந்த வேலையை செய்ய முடியும். ஒரு சமையல் செய்கிறோம், நம்ம செய்கிறது பிரியாணி செய்கிறோம். பிரியாணி செய்யும்போது பிரியாணி செய்யக்கூடிய வஸ்துக்களை போட்டால் தான் பிரியாணியாக வரும். அப்போது நம்ம பொங்கல் செய்யக்கூடிய வஸ்துகள் அதில் கொண்டு போட்டால் கவனம் இல்லை, என்ன செய்ய நடக்கும்? அது பிரியாணி செய்யும்போது கவனம் இல்லைன்னா வேறொரு சமையலுடைய வேலை செஞ்சால் என்னவாக இருக்காது? அந்த பிரியாணியாக உருவாகுமா? அது அதில் நம்ம பொங்கலில் போடக்கூடிய வெந்தயத்தையும் மிளகையும் கருவேப்பிலையும் மசாலா தூளையும் கொண்டு போட்டோம்னா அது எப்படி பிரியாணியாக இருக்கும்? அப்போ அந்த வேலையில் நம்ம கவனமாக இருந்தால் தான் அந்த வேலை உருப்படியாக இருக்கும். நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம், இல்லை அது இடமாயிடும். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, சமையலாக இருக்கட்டும், ஒரு தொழில்நுட்பமாக இருக்கட்டும், ஒரு வாட்ச் ரிப்பேராக இருக்கட்டும், ஒரு பொருளை சரி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு மெக்கானிசமாக இருக்கட்டும், எதுக்கு அடுத்து எது அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, அது எப்போ நமக்கு தெரியும்? அந்த தொழிலில் கவனமாக இருந்தால் தான் தெரியும். தப்பாக மாட்டினா செட்டிங் ஆகாதுங்க. ஒரு நட்டு போல்ட்டு போடணும்னா எங்கே நட்டு போடணும், எங்கே வாசர் வைக்கணும், எந்த வாசர் ஃபஸ்ட்டு வரணும், எப்போ சின்னது வாசர் எங்கே வரணும், ரப்பர் வாசர் எங்கே வரணும், மேல் நட்டு எங்கே வரணும்னு தெரிஞ்சு வரிசைப்படுத்தினா தான் அது ஃபிட்டிங் கரெக்டாக உட்காரும் ஷேப்பு. இல்லாட்டி என்ன செய்யும்? அந்த வேலை கெட்டு போயிடும். அப்போ கவனம்ங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம தொழிலில் எப்படி கவனமாக செய்கிறோமோ, தொழிலில் கவனம் தரனா நஷ்டம் நமக்கு ஆகிடும். அதில் என்ன செய்ய மாட்டோம், ரொம்ப டெக்னிக்காக வியாபாரம் பண்ணுவோம். யார் என்ன கேட்குறாங்க, என்ன காட்டணும், என்ன காட்டினா நமக்கு வேலை இலகுவாக முடியும், எதை காட்டினா வாங்கிட்டு போவாங்க. நம்ம பழக்கப்பட்டிருக்கோம்ல, பல வருஷம் ஒரு வியாபாரம் பண்ணுறேன்னா யார் என்னென்ன கேட்பா, யாருக்கு என்ன டேஸ்ட் நமக்கு தெரியும். அதை பொறுத்து என்ன செய்கிறோம், கவனமாக செய்கிறோம்ல. அந்த கவனத்தை தொழுகையில் செய்யணுங்கிறது அல்ல நம்ம சொல்கிறேன். தொடர்பு தொழுகைகளை கடைபிடிப்பவர்களுக்கு கேடுதான் அவர்கள் தங்களுடைய தொழுகைகளை பற்றி முற்றிலும் கவனமற்றவர்களாக இருக்கின்றனர். அப்போ கவனமற்ற தொழுகையாளிக்கு கேடுதான் நல்லா சொல்கிறார். நாம் இதில் எவ்வளோ அசட்டையாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கணும். நாம் நம்முடைய வேலையில் அசட்டையாக இருக்கிறோமா, குடும்பத்தில் அசட்டையாக இருக்கிறோமா, பராமரிப்பில் அசட்டையாக இருக்கிறோமா, நம்முடைய உணவு வகையில் அசட்டையாக இருக்கிறோமா, எது கிடைக்காமல் சாப்பிட்டு போயிடுறோமா, சுவைகள் குறையாக இருந்தால் கேள்வி கேட்குறோமா, உப்பு இல்லையா, சப்பு இல்லையா, புளிப்பு இல்லையான்னு கேட்குறோம்ல. ஏன்? கவனமாக சாப்பிட்றோம் அதில், அதனால் அது கேட்குறோம். அந்த கவனத்தை அங்கே காட்டணுமா இல்லையா? தொழுகையில் காட்டணும். அதைத்தான் அங்கே அல்லாஹ் சொல்கிறாரு, தொடர்பு தொழுகைகளை கடைபிடிப்பவர்களுக்கு கேடுதான். அந்த வசனம் தனியாக பார்க்கக்கூடாது. தனியாக பார்த்தோம்னா அது தப்பாக பரப்பப்பட்டுரும். தொடர்பு தொழுகையை கடைபிடிப்பவர்களுக்கு கேடு அப்படின்னா என்ன? அல்லாஹ் தொழுகை கேடுன்னு சொல்கிறாங்க மாதிரியான பரப்பு அனுபவம். அதோட தொடர்ச்சியை குர்ஆனுடைய வழிகாட்டுதல் இது. அது 4ல் சொல்லப்படுது, இது 5ல் சொல்லப்படுது. அப்போ குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொத்தமாக பார்க்கணும், ஒட்டுமொத்தமாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல் நம்ம இருந்து புரிஞ்சுக்கிறோம் இதில். வழங்குதா? அப்போது இங்கே 2 வசனம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த குர்ஆனுமே படித்தா தான் நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். அப்படி தான் குர்ஆன் பார்க்கணும். வெறுமனே ஒத்த வார்த்தையை பார்த்துட்டு இது இப்படி இருக்குது இதுதான்னா அது தப்பான பாதையாடும். நிறைய பேர் இந்த குர்ஆன் வழி நடத்துது, நிறைய பேர் தவறு விடுது. ஏன்? அவனுடைய திங்கிங்கை பொறுத்து. இப்படி பார்த்தானா வழி எடுத்து தான் போயிடுவான் அவன்.
ஸோ சேர்த்து பார்க்கணும். மேலும் தொடர்பு தொழுகைகளை கடைபிடிப்பவர்களுக்கு கேடுதான், அவர்கள் தன்னுடைய தொழுகைகளை பற்றி முற்றிலும் கவனமற்றவர்களாக இருக்கின்றனர். ஆக நாம் நம்முடைய சொந்த வேலையில், சொந்த தொழிலில், சொந்த பணிகளில் எப்படி கவனமாக செய்கிறோமோ அப்போ தான் சக்ஸஸ் ஆகும், லாபகரமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறோமோ அந்த கவனத்தை தொழுகையில் காட்டணும் அப்படிங்கிறத நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. எவ்வளோ காலம் நம்ம தொழுதுருக்குறோம், கவனமற்ற தொழுகை தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். தொழுவோம், ஏதோ சிந்தனை ஓடும், ஒரு வியாபார சிந்தனை, ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு மனசில் கிடக்கிறது ஓடிட்டுருக்கும். அதெல்லாம் கடந்து நம்ம வரணும். நம்ம என்ன ஓதுறோமோ அதை நம்ம டிரான்ஸ்லேஷன் மனசில் உடனதை பிஸ்மில்லா அப்படின்னா அல்லாஹ்வுடைய நாமம் அப்படின்னு வரணும். உள்ள மாலிகி யௌமித்தின்னா மறுபின் அதிபதி. நாம் ஏன் அதெல்லாம் சொல்கிறோம்? நமக்கு அது நம்பிக்கை இருக்குது, மறுமையில் ஒன்று இருக்குது, அதுக்கு அதிபதியாக அவர் இருப்பார் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நம்ம ஆன்மாவுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாசகமாக இருக்குது. அல்லாட்ட தான் நின்று நிற்கிறோம். நம்ம ஆன்மாவை பலப்படுத்தும் முகமாக அது சொல்லப்படுது. கடவுள் எப்படிப்பட்டவர், அருளாளர், கருணையாளர் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். இப்படி அந்த கவனத்தோட பேசக்கூடிய வார்த்தையின் அர்த்தத்தை கவனத்தோடு செஞ்சோம்னு சொன்னால் அந்த தொழுகையாளிக்கு கேடு இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிடுறோம் அந்த இடத்துல. சரியா? இப்படி நம்ம தொழுகையை பற்றி நம்ம தொடர்ச்சி பேசுவோம். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ்ச்சி கடவுளுக்கே, கடவுள் ஒருவரை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பெறுகின்றேன். அவர் தனித்தவர், இணைகளற்றவர், எல்லாம் வல்லவர், நம் அருகில் இருப்பவர், நம்மை படைத்தவர், நம்மை பாதுகாப்பவர், ஞானமிக்க ஒருவர். அந்த இரட்சகருடைய வார்த்தைகளிலிருந்து அவர் எதனை நமக்கு கற்றுத்தர நாடுகின்றாரோ அதனை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இந்த ஜும்மாவுடைய 2வது அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லாஹ், லா குவத்தை இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் வளமானதாக இருக்குது. இந்த 107வது சூறாவை நாம் பல முறை பார்த்தாலும் இந்த முறை நம்ம பார்க்கும்போது வெவ்வேறு சரியான கோணத்தில் வழிகாட்டுதலில் நம்மை கூட்டிச் செல்வதாக பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் 4வது வசனத்தில் அல்லாஹ் தொழுகையாளிகளுக்கு, தொழுகை கடைபிடிப்பவர்களுக்கு கேடுன்னு சொல்லி என்ன மாதிரி தொழுகைங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அது கவனமற்ற தொழுகை அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி நம்ம தொழுகையே பார்த்தோம்னு சொன்னாலுமே தொழுகையில் அல்லாஹ்வை தவிர மற்ற நபர்களை, அல்லாஹ்வுடைய படைப்புகளை, அல்லாஹ்வுடைய அடிமைகளை, அல்லாஹ்வுடைய அடியார்களை, அல்லாஹ்வுடைய தூதர்களாகிய நபிமார்களை நினைவுகூரக்கூடிய தொழுகையாக நாம் பார்க்குறோம். அதெல்லாம் அல்லாஹ்வை தவிர யாரையுமே நாம் நினைவுகூரக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டமே நமக்கு இருக்குது. என்னை நினைவுகூறுவதற்காகவே அன்றி நான் தொழுகையை கடமையாக்கவில்லைன்னு நல்லா சொல்கிறார். தொழுகையின் முக்கிய நோக்கமே அல்லாஹ்வை நினைவுகூறுவதற்கு மட்டும்தான். அல்லாஹ்வை தவிர அல்லாஹ்வுடைய அடியார்களை நினைவுகூறுவதற்கு இல்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய அடியார் இல்லாமல் தொழுகை இல்லை, அல்லாஹ்வுடைய அடியார் இல்லாமல் கலிமா இல்லை, அல்லாஹ்வுடைய அடியார் இல்லாமல் பாங்கு இல்லை. இப்படி எல்லா சட்டங்களுமே அது ஹஜ்ஜி உள்பட 4 மாதம் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதங்களில் கூட குறிப்பிட்ட நாளை வச்சு சுன்னத்துக்கு அடிப்படையில் அதை மட்டும் செய்யக்கூடிய நாட்களை மாற்றி வச்சுருக்கிறாங்க. இன்னும் ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவங்க அல்லாஹ்வுடைய அடியாரை தரிசிக்கலைன்னா அந்த ஹஜ்ஜி முழுமையாகாது. அந்த நினைப்போடு என்ன செய்கிறாங்க. இதெல்லாம் அல்லாஹ் சொல்லாத சட்டங்களாக இருக்குது. ஆக தொழுகையிலையும் நிறைய கலப்படங்கள் செய்கிறாங்க. அந்த தொழுகையில் கலப்படம் மட்டும் இல்லாமல் அல்லாஹ் மட்டும் வழிபடணும், அதுலேயும் குறிப்பாக நாம் கவனத்தோடு தொழுவணும் அப்படிங்கிறத அந்த 4-5 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அடுத்து அவர்கள் காட்டிக்கொள்ள மட்டுமே செய்கின்றனர். அந்த மாதிரி தொழுகையாளிகள், கவனமற்ற தொழுகையாளி எப்படிப்பட்டவனாக இருப்பான்னா அவன் காட்டிக்கொள்ள தான் தொழுகிறான்னு சொல்கிறார். நமக்கு தொழுகை மீது கவனம் இல்லைன்னா நாமளும் நமக்கு நாமே காட்டிக்கொள்கிறோம். நம்ம யாரும் பார்க்கலனா கூட தனியாக தொழுகிறோம்ல, தனியாக தொழுகும்போது நம்ம கவனமே இல்லைன்னா அதன் அர்த்தம் என்னப்போம்? நாம் தொழுகிறோம், நமக்கு நாம் காட்டிக்கிறோம், அவ்வளோதான். நம்மளை யாரும் பார்த்தா தான் காட்டிக்கிற அர்த்தம் அப்படி இல்லை. அது வேறு. காட்டிக்கொள்வதற்காக தொழுகுங்கிறது ஒரு ரூமு, நம்ம வீடு, யாருமே குடும்பம் இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கிறோம், தனியாக தொழுகிறோம். இப்போவும் கரெக்டாக நம்ம தொழுகிட்டே இருக்கிறோமே, அப்போ நம்ம சரியாக தொழுவோம் அர்த்தமாக? அதுக்கு கவனம் இல்லாத தொழுகை கேடு நல்லா சொல்லிட்டார. அப்போ கவனம் இல்லாமல் ஒரு ஃபார்மாலிட்டியாக நம்ம தொழுதோம்னா எப்படி? அது நமக்கு நாமே காட்டிக்கிறோம். நான் ஒரு தொழுகையாளி, நான் தொழுகை விட மாட்டேன், எல்லா தொழுகையும் தொழுதுருவேன் அப்படின்னு நமக்கு நாமே காட்டிக்கை செய்கிறமே தவிர எல்லா இடத்துல மதிப்பளிக்குமா அப்படின்னா அதெல்லாம் கேள்விக்குரியது தான். ஏன்னா அது கவனமற்ற தொழுகையாக இருக்குதுல்ல. யார் செஞ்சால் என்ன, நம்ம செஞ்சால் என்ன, வேறு யார் செஞ்சால் என்ன? கவனமற்ற தொழுகை யார் தொழுதாலும் அது நமக்கு கேடுதான்னு சொல்கிறாரு. அதனால் நம்ம அல்லாஹ்வை மட்டும் ஏற்றுக்கொண்டதுனால
நம்ம அப்படிலாம் நம்ம முடிவு பண்ண முடியாது. பொதுவாக ஃபாத்தியா ஓதுனா தொழுகை நிறைவேறுதுங்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அதுக்காக கவனத்தோடு செய்யறத ஃபாத்தியாவை சொன்னால் நிறைவேறும் அப்படின்னா வெறுமனை சொன்ன நிறைவேறுதா? அப்படி இல்லை. நீங்கள் என்ன ஓதுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலைன்னா எப்படி நிறைவேறும்? ஒரு வசனம் பார்க்குறோம்ல, நீங்கள் கூறுவது என்னவென்று அறியாத நிலையில் தொழுவாதீங்க அப்படின்னு இருக்குல்ல. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது உங்களுக்கு தெரியணுங்க. உங்களுக்கு தெரியலைன்னா நீ தொழுவாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஃபாத்தியா மட்டும் ஓதுனா தொழுகை நமக்கு கபூலாயிடும் நினப்பில் இதில் கோட்டையை விட்டுறக்கூடாது. நம்ம கவனம் தேவையில்லை, நம்ம எதை யோசித்தாலும் பரவாயில்லை, ஃபாத்தியா ஓதிட்டோம் தொழுகை நமக்கு நிறைவேறிச்சு அப்படி நினைக்க முடியாது. அந்த என்ன ஓதுறோமோ அதில் கவனம் இருக்கணுங்கிறத இந்த வசனத்தை சேர்த்து பார்க்கணும்ல. வெறுமனை ரசால் சொல்கிறார்ல, ஃபாத்தியா மட்டும் ஓயிட்டா நமக்கு தொழுகை நிறைவேறும் அப்படின்னா அதை மட்டும் பார்க்கக்கூடாது, அதோடு சேர்ந்து ஒட்டுமொத்த குரானையும் பார்க்கணும். அந்த ஃபாத்தியாவை கவனமெல்லாம் ஓதுனோம்னா சேராதுன்னு புரிஞ்சுக்கிடுறோம் அந்த இடத்துல. ஸோ அங்கே அவர்களை பற்றி எல்லாம் சொல்லும்போது, யார் கவனமற்ற தொழுகையை தொழுகிறாங்களோ அவர்கள் காட்டிக்கொள்ள மட்டுமே செய்கின்றனர் அப்படிங்கிறார். அப்போ நாம் அதில் ஒருத்தனை இருந்துடக்கூடாது. காட்டிக்கொள்ளன்னா பொதுவாக வெளியே காட்டுறது இருக்குது. சில பேர் குரூப் வச்சுருப்பான், இன்று ஃபஜர் தொழுகிறோம் கேள்வி கேட்பானுவோ. சில பேர் ஆமான்னு கை தூக்குவோம். அதில் குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி கேள்வி கேட்பானே பதில் சொல்லுங்கிறதுக்காண்டியே தொழு வருவான் தெரியுமா. அல்லாவுக்காக தொழுகிறது வேறு. ஆனால் இன்றைக்கி எல்லாம் வந்திருப்பான், நம்ம போகலன்னா கேட்பான், அதுக்காண்டி போவான் இவன். இது எப்படி இவன் ஆகிப்போச்சு பாருங்க. அல்லாவை விட யாருக்கு அவன் பயப்படுறான்? இந்த குரூப்புக்கு பயப்படுறான், சக மனிதனுக்கு பயப்படுறான். இதெல்லாம் அவனுக்கு பயன் அளிக்குமா? அளிக்காது. அப்போ இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் நடக்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் எதுக்கு? காட்டிக்கொள்றதுக்கு தான் அவன் செய்கிறான்னு சொல்கிறார்கள். அவர்கள் காட்டிக்கொள்ள மட்டுமே செய்கிறார்கள், தொழுகையில் கவனம் இல்லை. தொழுது ஆன்மபலம் ஏற்படுமே, நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குத, அல்லாஹ் வழிபடுவதன் மூலமாக நம்முடைய ஆன்மாவை பெருக்க முடியுமே, இதெல்லாம் ஒன்றுமே அவங்களுக்கு கவனம் கிடையாது அதை பற்றி. மேலும் அவர்கள் தர்மத்தை தடுக்கின்றனர் அப்படிங்கிறார். நீ தர்மம் கொடுக்கலாம் கூட பரவாயில்லை, தூண்டுப்பா, தூண்டு, தர்மத்தை செய்கிறதுக்கு மக்களை தூண்டு அப்படிங்கிறார். தர்மம் கொடுக்க முடியலையா, கனிவான சொல்லு. சில்லறை இல்லையா, பெரிய நோட்டாக இருக்குதா, கொடுக்க மனசு இல்லையா, கனிவாக பேசு, எரிஞ்சு உள்ளாத. ஆனால் தர்மம் கேட்கக்கூடியவன் எப்படி இருப்பான்னா நம்மள மாதிரி கனிவாக இருக்க மாட்டான். அவன் எப்படி இருப்பான்னா எப்படி சொல்கிறது, அதிகாரத்தோடு தான் கேட்பான் அவன். ஏன்னா அவன் பழக்கம் அப்படி, அவன் அப்படி இருக்கிறதுனால தான் அவன் தர்மம் எடுத்துகிட்டு இருக்கிறான். அவன் நல்ல குணவாசியாக புத்திசாலியாக இருந்தால் அவன் தர்மம் எடுக்க போகிறான். அவன் சரியான நபர் கிடையாது. அவன் அழுக்காக இருப்பான், நமக்கு மேலே குளிச்சிருக்க மாட்டான், நம்மளை தொட்டு பேசுவான், நம்ம திருப்பி நின்னா முதல் தட்டுவான், சார் தர்மம் தாங்கன்னு தட்டுவான். நம்ம சொல்லிடலன்னா கோவம் வரும். அதெல்லாம் வரக்கூடாது. ஏன் அவன் தட்டுறான்? அவன் அழுக்காக இருக்கட்டப்பா, நேனத்தை ஏன் தொடுறப்பான்னு இந்த அறிவு நமக்கு தான் தெரியும். அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு இங்கீதம் தெரியாது. இங்கீதம் தெரிஞ்சிருந்தால் அவன் என்ன செய்ய மாட்டான், அவன் தர்மத்துக்கு வந்திருக்க மாட்டானே. அதெல்லாம் தாண்டி தானே வந்திருக்கிறான். சார் நம்ம அந்த கடுஞ்சொல்லை சொல்லக்கூடாது. மேலும் அவர்கள் தர்மத்தை தடுக்கின்றனர். அல்லாஹ் கொடுக்கலன்னு கூட சொல்லலை, கொடுக்குறோடு கூட தடுக்காதீங்க, தடுக்கிறான் அப்படிங்கிறார். அவனுக்கு ஏன்டா தர்மம் பண்ணுற? அவன் எவ்வளோ ஆரோக்கியம், ஒன்றும் கூட ஹைட்டாக இருக்கான் பாரு, வெயிட்டாக இருக்கான், கைகால் ஒழுங்காக இருக்குது அப்படின்னு ஒரு காரணத்தை நமக்கு கற்பிக்கிறான் சாத்தான். அப்படி சொல்லி தர்மத்தை தடுக்கக்கூடியதாக இருக்கிறான். எப்போவுமே அந்த மாதிரி காரியங்கள் செய்யக்கூடாது. யார் கேட்டாலும் தர்மம் கேட்டு அவன் வெக்கமானத்தை விட்டு வந்துட்டான்ல, நாம் கேட்போமா தர்மம்? யார்ட்டையா போய் கேட்போமா? ஏன்னா நமக்கு ஒரு சுயமரியாதை இருக்குது, தன்மானம் இருக்குது. நம்ம அப்படிலாம் நம்ம அதை பழகிருக்கோம், வாழ்ந்துருக்கோம், அதை புரிஞ்சு வச்சுருக்கிறோம். அல்ல நமக்கு வழி நடத்துகிறார் அப்படி. சரி, நாம் செய்ய மாட்டோம். அவன் நம்மளை விட பிரம்மாண்டமாக இருக்கான், ஆனால் அவன் கேட்குறான்னா எவ்வளோ இழந்து வந்திருப்பான் அவன். அதை நம்ம நினச்சி பார்க்கணும். தர்மத்தை கொடுக்கணும், தர்மத்தை தடுக்கக்கூடாது. தடுக்கக்கூடியவன் உண்மையில் விசுவாசத்தை ஏற்க மறுப்பவங்கிறத நம்ம சொல்கிறேன். தலைவிக்கிறது இது எல்லாமே வருது. ஆக இந்த மாதிரி தர்மத்தை நம்ம தூண்டுறோம்னா அது கடவுளை வழிபட சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம்னா நாம் எல்லாம் வழிபடுறோம். ஒருத்தர் கேட்குறோம், நம்ம எப்படி எனக்காக துவா செய்யுங்க அப்படின்னு கேட்குறது அவனை வழிபட சொல்கிறோம். புரியுதா அவனுக்கு? அதாவது தொழுங்க அப்படின்னு இன்னொருத்தர் நம்ம துவா செய்யுங்க அப்படிங்கிறது கடவுள்கிட்ட கேட்க சொல்கிறோம்ல, அப்போ வழிபாடு செய்ய தூண்டுறோம். நம்ம அந்த ரெண்டு இல்லாமல் இருக்குது நம்மளுக்கு. நமக்காகவும் பிரார்த்திக்கிறாரு, அவர் வழிபட செய்ய நம்ம தூண்டுறோம். நம்ம அது மாதிரி தான் இந்த தர்மம்ங்கிறதும். நம்ம கொடுக்க முடியலனா கூட அதுக்கான வேலை செய்கிறது, ஜக்காத்தை கொடுங்க, வசூல் பண்ணுறது, கொடுக்குறது, நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. என்னப்பா நீ ஒன்றும் செய்ய மாட்டேங்க, ஏன் தகுதிக்கு நான் செய்கிறேன்,
இருக்கிற தகுதி உள்ளவங்களும் தூண்டக்கூடிய மக்களாக இருக்கணும், தடுக்கக்கூடாதுங்கிறது நமக்கு அல்ல. ஆக அந்த சூறாவில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம், மெய்யாகவே விசுவாசத்தை ஏற்க மறுப்பவன் யார் அப்படின்னு சொன்னால், அனாதைகளை தவறாக வழிநடத்தக்கூடியவன், ஏழைகளுக்கு உணவளிப்பதை ஆதரிக்காதவன், கவனமற்ற தொழுகையாளியாக இருப்பவன், காட்டிக்கொள்ள மட்டுமே செய்யக்கூடியவன், தர்மத்தை தடுக்கக்கூடியவன் அப்படிங்கிறத நமக்கு எல்லாம் அந்த 7 வசனங்களில் சொல்கிறாரு. இந்த விஷயங்களிலிருந்து அல்லாஹ் நமக்கு இதில் எதெல்லாம் நமக்கு கேடுன்னு சொல்கிறாரோ அதை தாண்டி நம்மளை எல்லாம் வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறாரு, வழி நடத்த போதுமானவராக இருக்கிறாரு. ஆக இது மாதிரி விஷயங்கள் நம்ம திரும்ப திரும்ப பார்ப்பதன் மூலமாக, தெரிந்து கொள்வதன் மூலமாக, நினைவூட்டுவதன் மூலமாக நாம் ஒரு நல்ல பாதையிலே நடப்படக்கூட மக்களாக ஆயிடுவோங்கிறதையும் இந்த குரான் நமக்கு வழிகாட்டுது. ஆக அல்லாஹ் நமக்கு எப்படி நம்ம இந்த குரானை இந்த நேர்மையான அடிப்படையில் புரிஞ்சிருக்கிறோமோ, அல்லாஹ்வுடைய பாதையை புரிஞ்சிருக்கிறோமோ, அவரை மட்டும் வழிபடக்கூடிய மக்களாக இருக்கிறோமோ, இதே மாதிரி முட்டு முழுக்க நாம் இருந்து நம்முடைய ஆன்மாவை அல்லாஹ் கைப்பற்றுவாராக என பிரார்த்தித்து இந்த ஜும்மாவை நிறைவு செய்வோம். வார்த்தையின் போல் நினைத்தும் அல்லாஹ்வுக்கே மாஷா அல்லாஹ், லா குவத்தை இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ், ஹக்கீமுஸ்ஸலாம்.